இந்தியாவுடன் இணைய மறுத்த சுதேச சமஸ்தானங்கள் ஒரு வரலாற்று பார்வை. இந்தியாவின் வரலாறு சுதந்திரத்திற்கு முன் மற்றும் சுதந்திரத்திற்கு பின் என இரண்டு முக்கிய கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. சுதந்திரத்திற்கு முன் இந்தியா ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுதந்திரத்திற்கு பின் இந்தியா எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் நூற்றுக்கணக்கான சுதேச சமஸ்தானங்களை ஒரே தேசமாக ஒன்றிணைப்பதே. 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டத்தின்படி அந்த காலத்தில் இருந்த சுமார் 565 சுதேச சமஸ்தானங்களுக்கு 3 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இந்தியாவுடன் இணையலாம், பாகிஸ்தானுடன் இணையலாம் அல்லது தனி சுதந்திர நாடாக இருக்கலாம். இந்த சமஸ்தானங்கள் சட்டப்படி பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதியாக இல்லாவிட்டாலும் உண்மையில் அவை ஆங்கிலேயர்களின் அரசியல் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருந்தன. ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகு பல சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைய மறுத்தன. சிலர் தனி நாடாக இருக்க விரும்பினர், சிலர் பாகிஸ்தானுடன் இணைய விரும்பினர். திருவிதாங்கூர் கேரளாவின் முக்கிய சமஸ்தானமான திருவிதாங்கூர் இந்தியாவுடன் இணைய மறுத்த முதன்மையான அரசுகளில் ஒன்றாகும். அந்நேரத்தில் திவானாக இருந்த சர் சி.பி. ராமசாமி ஐயர் திருவிதாங்கூரை தனி சுதந்திர நாடாக அறிவிக்க விரும்பினார். ஆனால் அரசியல் குழப்பங்களும் அவர் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சியும் அந்த முடிவை மாற்றின. இறுதியில் 1947 ஜூலை 30 அன்று திருவிதாங்கூர் இந்தியாவுடன் இணைந்தது. ஜோத்பூர் ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் சமஸ்தானத்தின் ஆட்சியாளர் மகாராஜா ஹன்வந்த் சிங் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையில் குழப்பத்தில் இருந்தார். பாகிஸ்தான் தலைவர் முகமது அலி ஜின்னா கராச்சி துறைமுக வசதி உள்ளிட்ட சலுகைகளை வழங்க முனைந்தார். ஆனால் வல்லபாய் படேல் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் 1947 ஆகஸ்ட் 11 அன்று ஜோத்பூர் இந்தியாவுடன் இணைந்தது. போபால் சமஸ்தானத்தின் நவாப் ஹமீதுல்லா கான் எந்த நாட்டுடனும் இணையாமல் ஒரு சுதந்திரமான நாடாக இருக்க விரும்பினார். ஆனால் இந்திய அரசின் அழுத்தங்களும் மக்களின் விருப்பங்களும் காரணமாக 1947 ஜூலை மாதத்தில் போபால் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஜூனாகத் குஜராத்தில் உள்ள ஜூனாகத் சமஸ்தானம் பாகிஸ்தானுடன் இணைய முடிவு செய்தது இந்திய அரசை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசு ஒரு பொது வாக்கெடுப்பை அறிவித்தது. 1948 பிப்ரவரி 20 அன்று நடந்த அந்த வாக்கெடுப்பில் 91% மக்கள் இந்தியாவுடன் இணைய விரும்பினர். இதன் அடிப்படையில் ஜூனாகத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஹைதராபாத் இந்தியாவின் மிகப்பெரிய செல்வந்த சமஸ்தானமாக இருந்த ஹைதராபாத் தனியாகவே சுதந்திர நாடாக இருக்க விரும்பியது. நிசாம் மிர் உஸ்மான் அலி பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் சேர ஆசைப்பட்டார். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது. இந்த சூழலில் 1948ஆம் ஆண்டு ஆபரேஷன் போலோ என்ற இராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்திய அரசு ஹைதராபாத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. முடிவு: இந்தியாவின் அரசியல் வரைபடம் இன்று ஒரே நாளில் உருவானதல்ல. இது வல்லபாய் படேல் தலைமையில் பல அரசியல் பேச்சுவார்த்தைகள், சில நேரங்களில் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் முக்கியமான வரலாற்று தீர்மானங்களின் விளைவாக உருவானது. இந்தியாவை ஒரு தேசம் என்று இன்று நாம் சொல்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய மறைந்த நாயகன் சர்தார் வல்லபாய் படேல். இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.